வணக்கம். மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம். தற்போது நாட்டிலே பல விடயங்கள் பேசு பொருளாக மாறியிருந்தாலும் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான வாதம் அதிகரித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மக்களிடம் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இடம்பெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே அதிகப்படியான ஆசனங்களை அல்லது அதிகப்படியான உள்ளூராட்சி மன்றங்களை என்னுடைய ஆளுகைக்கு கீழ் மக்கள் தருவார்களாக இருந்தால் அதனை ஒரு பொன்னான ஆட்சியாக நான் மாற்றி காட்டுவேன் என்கின்ற பாணியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. ஆட்சியில் அதாவது என்ன உள்ளூராட்சி சபை தேர்தல் என்னுடைய ஆட்சி என்னுடைய கைக்கு வருமாக இருந்தா உங்களுக்கு ஒரு காலத்துல தெரியும் 1990களில் இருந்து 2009 வரைக்கும் ஒரு வெளிப்படையா தான் இருந்தது எல்லாமே. நீங்க போய் இன்னும் கேட்கலாம். அப்படி ஒரு வெளிப்படையான ஒரு உள்ளூராட்சி சபை நாங்கள் அமைக்கப்படும். அதுல யாரும் போய் என்ன கேள்வியும் கேட்கலாம், என்ன டவுட்டும் கேட்கலாம். உங்களோட கணக்கை காட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் யாரும் கேட்க வேண்டிய தேவை இருக்காது. அது நாங்கள் காசு செலவழிச்சு எல்லாமே வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவோம். உள்ளூராட்சி சபைக்கான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். மேபி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. பட் அதில் அந்த டேட்டா செக்யூரிட்டின்ற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. ஏன்னா நாங்கள் அப்போ கிரியேட் பண்ணிக்கல, அந்த அப்போ கிரியேட் பண்ணுற கம்பெனிக்கு நாங்கள் ஃபுல் டேட்டாவையும் கொடுக்க வேண்டி வரும். அப்படியான இடத்துல அது ஸ்கேம் பண்ணுறதுக்கோ அல்லது அக்சஸ் பண்ணுறதுக்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமன்றதால நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு ஆப் ஷுவர் இல்லை. பட் வெப்சைட்ல அந்த ஆண்டறிக்கையர் எல்லாருமே நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி நான் அதை கட்டாயம் செய்து வைப்பேன். எந்தெந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தாரீங்களோ அங்க உங்களுக்கு தெரியும், சில உள்ளூராட்சி சபை தேர்தலில் தவிசாளர்மாரோட போய் கதைக்க இயலாது, அவர்களோட போய் சில விடயங்களை உரையாட இயலாது. இதுதான் சட்டம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஏழுமண்டா சட்டத்தின்படி பார்த்துக் கொள்ளுங்கொண்டுவார்கள். அப்படியெல்லாம் என்னுடைய ஆட்சியில இருக்கிற அந்த உள்ளூராட்சி சபையில் அந்த கொடுங்கோல் ஆட்சியெல்லாம் நடக்காது. ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் எப்படி வெளிப்படை தன்மையுடன் மக்கள் ஆட்சி இயங்கப்பட்டதோ அல்லது இயங்கியதோ அதே வகையான ஆட்சி மக்களால் ஏற்கக்கூடிய ஆட்சி, அது வெளிப்படை தன்மை உடைய ஆட்சியாக இருக்கும் என்பதனை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். அதே நேரத்திலே கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற 17 உள்ளூராட்சி மன்றங்களையும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம்தான் கைப்பற்றும் என்கின்ற பாணியிலே அவருடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. 17 சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி இம்முறை கொடிகட்டி பறக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையான நேர்மையான ஊழலற்ற ஆட்சி இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அந்த மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய ஆணையை வழங்கியே தீர வேண்டும். அவர்கள் அப்படி வழங்கினால் மட்டும்தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் சரியான முறையிலே இயங்கும். அதுவும் நிலையான ஒரு உள்ளூராட்சி மன்றங்களாகவும் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஊழலற்ற ஒரு உள்ளூராட்சி மன்றங்களாக யாழ் மாவட்டத்திலே நாங்கள் பல உள்ளூராட்சி மன்றங்களை ஆக்கியே தீர்வோம் என்கின்ற பாணியிலே கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அவைகளிலும் இதனால் வரைக்கும் இருந்த அந்த அதிகார துஷ்பிரயோக பிடியிலிருந்து மீட்கின்ற தேவை இருக்கின்றது. அவைகளையும் இதனால் வரைக்கும் தான் தோன்றித்தனமான தலைமைத்துவத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக உண்மையான மக்களோடு செயற்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது இவ்வாறான நிறுவன
நிறுவனங்கள் இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே மக்களை பகடை காய்களாட்டம் பயன்படுத்தினார்களே தவிர தாங்களுக்கு தேவையான முறையில் இந்த நிறுவனங்களை கொண்டு சென்றார்களே தவிர தாங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தனி நபர்கள் கட்சிகளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இவைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்களே தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது அந்த முன்னேற்றத்துக்கான நல்ல அடித்தளத்தை இடுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டாகும். கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார். ஆனால் இந்த இரண்டு விடயங்களில் எந்த விடயம் சரியாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இன்னொரு புறம் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற பல கட்சிகள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அடுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான இன்னொரு புதிய கூட்டம் உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டம் இன்னொரு செய்தியை சொல்கிறது. இதிலே யார் ஜெயிக்க போகிறார்கள் அல்லது அதிகப்படியான உள்ளூராட்சி மன்றங்களை யார் கைப்பற்றுவார்கள் என்கின்ற கருத்தும் பொதுவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கட்சிகள் பல கூறுகளாகவும் அதே நேரத்திலே பல கூட்டுகளாகவும் இணைந்து தற்போது உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கூட்டுக்கள் அல்லது இந்த பிரிவுகள் என்பது நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனம் அல்லது அவர்களுடைய ஒற்றுமையின்மைதான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு பிரதான காரணமாக அமைந்தது. ஆனால் இந்த முறையாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலாவது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்படுவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருந்தது. ஆனால் அதனையும் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் சீரழித்து விட்டு விட்டார்கள் அல்லது சின்னா பின்னமாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே எது எப்படி இருந்தாலும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான போட்டி அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்திலே ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது என்பதும் மறுதலித்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டை அமைத்திருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது கொள்கை தவறாவது மக்களுடைய லட்சியத்துக்காக கொள்கையிலே விடாப்பிடியாக இருக்கின்ற ஒரு கட்சியாக இருப்பது யாவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் இன்றைக்கு அவர்களுடன் சேர்ந்திருக்கின்ற கட்சிகள் பலமான கட்சிகளா இல்லையா என்கின்ற விடயத்தை நிச்சயமாக நான் இந்த இடத்துல கூற முற்படையில. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது ஒரு பலமான ஒரு அத்திவாரம் விடப்பட்ட கட்சியாக இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்த சக்தியாக திகழ்வது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றால் எவராலும் அதனை மறுத்துவிட முடியாது. அந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மக்களுடைய செல்வாக்கும் இருக்கிறது. அதேத்திலே தற்போது அவர்களுடன் இன்னும் சில அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஓரளவு மக்களுடைய ஆதரவு இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சகல உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றும் அல்லது பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றும் என்கின்ற விடயத்தை இந்த இடத்துல நான் குறிப்பிட முன்வரையில். ஏனென்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அடுத்தபடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அடுத்த கூட்டு, அடுத்ததாக ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலான இன்னும் ஒரு அணி, அதற்கு அடுத்தபடியாகத்தான் தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது. நிச்சயமாக இவர்கள் அத்துணை பேருக்குள்ளும் போட்டியிட்டு வெல்லக்கூடிய ஒரு சக்தி தான் இன்றைக்கு வடக்கிலே அல்லது யாழ் மாவட்டத்திலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்க போகிறது. அதுவும் ஒன்று ராமநாதன் அர்ச்சுனா தலைமையிலான அந்த அணியாக இருக்கும், அல்லது
தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அணியாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் எல்லோருமே இணைந்து ஒரு குடையின் கீழ் ஒரு சின்னத்தின் அடிப்படையிலே அவர்கள் போட்டியிட்டிருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக வடக்கிலே அவர்களுடைய வெற்றியை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இருந்திருக்கும். ஆனால் தற்போது அந்த நிலைமை மாறியிருக்கிறது. இந்த நிலையில 17 உள்ளூராட்சி மன்றங்களையும் யாழ் மாவட்டத்திலே கைப்பற்றுவோம் என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூறியிருப்பது நகைப்புக்கிடமானதாகத்தான் நிச்சயமாக இருக்கிறது. என்று சொன்னால் அந்த அளவு 17 பிரதேச சபைகளையும் கைப்பற்றுகின்ற அளவுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஒருபோதும் வடக்கிலே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய ஆதரவுகளை அளிக்கப் போவதில்லை என்பது உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ராமநாதன், நான் திரும்ப சொல்றேன், ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கடுமையான போட்டியிலவும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதேயத்திலே தமிழ் தேசிய கட்சிகளும் சில இடங்களிலே செல்வாக்கு செலுத்துவார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாகவும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.